ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 15 சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது 3 தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துக்கலாம். நான் ஒரு ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. நாம் இப்போ தக்காளி பழம் கட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணுறேன் பொடி பொடியாக. உங்களுக்கு எப்படி தேவையோ கட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோ சிக்கன் வாங்கி எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த சிக்கனை கழுவி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கிரேவிக்கு ஏற்ற போல் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கர் சூடானோடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு. பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இப்போ நாம் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்கள். அதுவும் பொரிஞ்சிருச்சு. 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க, பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ நாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பாருங்கள். 3 தக்காளி எடுத்து மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க, நல்லா குலைவாக வெந்து வரட்டும். இப்போது நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்கள். நான் உப்பு சேர்த்துருக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ நமக்கு தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் இப்போ சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம், அப்போ தாங்க கீழே சட்டியில் பிடிக்காது, இல்லைன்னா பிடிச்சிரும். நம்ம வதங்கையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சட்டியில் பாதி பிடிச்சிரும். அதனால தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ சேர்த்தோம்னா தக்காளி பழம் வெங்காயம் பூரா நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கை கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கிறேன் பாருங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அலசி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன் பாருங்கள். நான் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தக்கன மசாலா வச்சுக்கலாம் பாருங்கள். சிக்கன் இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு வதக்கி விடுங்க. சிக்கனை இந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நான் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வாங்க இப்போ சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா வதக்கிட்டேன் நான். ஜீரகம் மிளகு இதெல்லாம் நல்லா சாரணும் அந்த சிக்கனில். சார்ந்தாதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நான் ஒரு விசில் வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும் பாருங்கள். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் மல்லித்தூள். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச தூள் இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு நமக்கு தேவையான தண்ணி அளவு வச்சுக்கோங்க. நான் அந்த அரைச்ச மிக்ஸி சார்லேயே தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு ஏற்றது போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் பாருங்கள். நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இது பாருங்கள், பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.